Hello students, welcome to 1+1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா take a rectangular paper, ஒரு rectangular paper எடுக்கணும், fold it into two equal parts. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு rectangular paper எடுத்து ரெண்டு equal பார்ட்டாக பிரிக்கணும். சரிங்களா? Shade one part, அதில் one part வந்து shade பண்ணியிருக்காங்க. Write the fraction of it. இப்போ ஒரு பேப்பர் எடுத்திருக்காங்க, ரெண்டு பார்ட்டாக மடிச்சிருக்காங்க, அதில் ஒரு பார்ட் மட்டும் தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் எழுதணும். அப்போ அதுக்கு என்ன ஃப்ராக்ஷன் வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் ஃபோல்ட் பண்ணும்போது ரெண்டு பார்ட் இருக்குது, அதில் ஒரு பார்ட்டு ஷேட் பண்ணியிருக்காங்க. 1/2 வருமா? அடுத்து பாருங்கள், அகெயின் ஃபோல்ட் இட் இன்ட்டு 2 halves. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மறுபடியும் ரெண்டு ஹாஃபாக மடிக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் ஒரு ரெக்டாங்குலர் பேப்பர்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுட்டு ஒரு ஹாஃபை மட்டும் ஷேட் பண்ணுறாங்க. அப்போ என்ன வரும்? ஃப்ராக்ஷன் 1/2. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் இப்படி ஷேட் பண்ணுறாங்க. அப்போ 4 பகுதி வரும். 4 பகுதியில் 2 பகுதி ஷேட் பண்ண மாதிரி வரும். கரெக்டுங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ என்ன வரும்? அதுக்கு ஃப்ராக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ செகண்ட் டைம் ஃபோல்ட் பண்ணும்போது we are getting 2/4. சரிங்களா? அடுத்து பாருங்கள், write the fraction of the shaded part. முடிஞ்சிச்சு ரெண்டாவது. அதே மாதிரி continue this process 5 times and write the fraction of the shaded part. 5 தடவை இந்த மாதிரி ஃபோல்ட், இப்போ இப்படி ஃபோல்ட் பண்ணது அடுத்த ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணி கண்டுபிடிங்க. Establish the equivalent fractions of 1/2 in the folded paper to your friends. அதாவது இது ஆன்சர் என்னவா வரும்னா 1/2ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக வரும்னு சொல்கிறாங்க. 5 தடவை எழுதணும். அப்போ தேர்ட் டைம் அதாவது நீங்கள் ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். ஒரு க்ளூ வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது எல்லாமே வந்து 1/2ஓட ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக தான் வரும். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக என்னன்னு தெரியும் இல்லையா? இப்போ 1/2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணதுனால இது வந்திருக்கு. கரெக்டுங்களா? அடுத்து இதை வந்து என்ன பண்ணுவோம்? ஸோ ஒரு தடவையும் அடுத்து இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால அடுத்த ஷேடட் பார்ட், அடுத்த ஃப்ராக்ஷன் வரும். மறுபடியும் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால 8/16. மறுபடியும் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால 16/32. ஸோ அந்த மாதிரி வந்து 2ஆல் மல்டிப்ளை ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 1/2 தான் வரும். ஸோ அந்த மாதிரி க்ளூ கொடுத்துருக்காங்க. இல்லைனா நீங்கள் ஒரு ரெக்டாங்குலர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரியே ஃபோல்ட் பண்ணி செக் பண்ணாலும் இதே தான் உங்களுக்கு வரும் ஆன்சர். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். கொஸ்டினில் நம்மளுக்கு வந்து க்ளூ கொடுத்ததுனால நம்ம அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye-bye.